திருப்பரங்குன்றம் மலையை காக்க வலியுறுத்தி இந்து அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ள அறப்போராட்டத்திற்கு மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா அருகே மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு அனுமதி அளித்து உள்ளதால் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். கடைசி வரைக்கும் வரிசையாக இருக்கணும். அங்கே வெற்றிவேல் முருகனுக்கு மஞ்சள் கொடியை நாங்க பாக்குறோம். இங்க இருந்து அந்த மஞ்சள் கொடி முழுக்க இந்த கடைசியில ஒரு வரிசையாக இப்படி நிக்கணும். இந்த ஏற்பாடுகள் நாம செய்தா ரொம்ப சிறப்பாக ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. இது நம்ம வழக்கம், இயக்கத்துடைய வழக்கம். உங்களெல்லாம் கைகூப்பி கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி கைகூப்பி கேட்டுக்கிறேன். உங்களெல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். தயவு பண்ணி இயக்கத்துடைய சில சிஸ்டம் இருக்கு, நம்ம மேடையில் எல்லாரும் இருக்க மாட்டாங்க. ராஜ்குமார் வணக்கம். தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் குறித்தான விவரங்களை பதிவு பண்ணல. வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து அமைப்பினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்த நிலையில பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டதன் பேரில் தற்பொழுது இங்கு பெருந்திரளாக இந்து அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்காக கூடியிருக்கிறார்கள். இதனால ஒருவித பரபரப்பும் இப்பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக இந்து அமைப்பினர் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இது சம்பந்தமாக பல்வேறு அமைப்பினர் இந்த திருப்பரங்குன்றம் பகுதியில் கூடுவதால் இஸ்லாமியர்கள் இருப்பதால் இங்கு ஒருவித அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக மாவட்ட ஆட்சியர் நேற்றும் இன்றுமாக 2 தினங்களுக்கு 144 தடை உத்தரவு போடப்பட்டிருந்தார். இந்த தடை உத்தரவு போடப்பட்டிருந்த நிலையில போலீஸ் காவல் ஆணையாளர் லோகநாதன் உத்தரவின் பேரிலையும் பல்வேறு மாநகர் மற்றும் மாவட்டத்தில் இருந்து சுமார் 4000க்கும் மேற்பட்ட போலீசாரும் காவல் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். மாவட்ட எல்லையில கட்சி கொடி கட்டி வரக்கூடியவர்கள் மற்றும் அவர்கள் கோவிலுக்கு அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் வராமல் இருப்பதற்காக தடுப்பதற்காக பேரிகார்டர்கள் போட்டு தடுப்பு வேலிகள் போட்டு அவர்களை விசாரணை செய்த பின்பே உள்ள அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில பல்வேறு சூழ்நிலைகள்ல அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதாக இருந்தால் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையிலும் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். இதை எதிர்த்து இந்த அமைப்பினரும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில அவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தனர். அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது பல்வேறு கட்டுப்பாடுகளோடு மதுரை ரவுண்டானா அருகே ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்கு அனுமதி கொடுத்திருந்தது. அதன் பேரில் தான் இன்று திருப்பரங்குன்றம் பகுதியில் கூடியிருந்த மக்கள் அங்கிருந்து அந்த அமைப்பினர் திரளாக பேரணியாக இந்த மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா அருகே அவர்கள் கூடினார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதியில் இருந்து வந்த இந்த அமைப்பினரும் தற்பொழுது இந்த ரவுண்டானா அருகே கூடி கண்டன கோஷங்களை எழுப்பி அவர்கள் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பகுதி முழுவதும் சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் கூடி வருகிறார்கள்.